ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி சப்தமாதர்களினுடைய தவத்தை பார்க்க சென்ற சிவபெருமானும் உமையவள் நாராயணமூர்த்தியும் அவர்களுக்கு என்ன வரங்களை அருளுகின்றார்கள், அவர்களுடைய தவத்தை எவ்வாறு நிறைவு செய்து அவர்களுக்கு வாழ்வதற்கு உலகில் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றார்கள் என்ற பாடத்திட்டத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சப்தமாதர்களுடைய தவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாராயணமூர்த்தி சிவபெருமான் உமையவளோடு வருகின்ற போது அந்த சப்தமாதர்கள் எல்லோரும் அவர்களை போற்றி வணங்கக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து என்ன நிகழ இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அதாவது அம்மைமார்களுடைய தவத்தை பார்ப்பதற்காக அங்கே சிவபெருமானோடு நாராயணமூர்த்தியும் உமையவளும் வந்திருக்கின்ற அந்த வேளையிலே அந்த அம்மைமார்கள் ஐயாவிடம் சிவபெருமானிடம் முறையிடுகின்றார்கள். ஐயா, முதற் பொருளே ஆனந்தமானவரே, மெய்யான மூல மேல் வீட்டில் இருப்போரே, தூணாக அண்டபிண்ட தூரை கடந்தோரே. ஏன்னா அவர் ஒரு ஜோதி சொரூபன் இல்லையா? அப்போது அந்த ஜோதி சொரூபனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, கோண வட்டத்துக்குள்ளே குடியிருக்கின்ற கோவே. அதாவது இப்போது எங்கும் பறந்து ஏகமயமாக இருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவனை நாம் ஒரு கோணவட்டம் அப்படின்னா ஒரு சிறிய குறுகிய இடத்துக்குள்ளாடி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இறைவனை ஒரு அதாவது என்ன சொல்கிறது, கருவறை என்று சொல்லக்கூடிய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாடி இறைவனை வைத்து நம்ம வழிபடுறோம். ஆனால் எங்கும் நிறைந்து ஏகமயமாக இருக்கின்றான் இறைவன். அப்படி இருந்து அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற இறைவன். அது மட்டுமல்ல, உள்ளத்திற்குள் இறைவனை நாம் பார்க்கின்ற போது அந்த உள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த குறுகிய வட்டத்திற்குள் அது என்ன செய்கிறார், எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவன் அங்கே காட்சி கொடுக்கின்றார். இப்படி பலவாறு அவர்கள் புகழுகின்றார்கள். மேலும் ஈஸ்வரரே, எங்களுடைய இழப்பையெல்லாம் மாற்றுமையா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் கேட்குறாங்க. அவங்களுடைய துன்பம் என்ன, பெற்ற பிள்ளை 7 தந்து கொத்து கொடியும் குல வம்சம் முழுவதும் எங்களுக்கு ஒன்று போல தர வேண்டும். அது மட்டும் இல்லை, பண்டூசல் செய்த மாமுனிவர் எங்களையும் மாமனங்கள் செய்ய வேண்டும். பண்டூசல் செய்த மாமுனிவர் அப்படிங்கிறது யாருக்கு இங்கே சொல்கிறாங்க, நாராயணமூர்த்தி. ஏன்னா அந்த அயோகா எழுந்த கங்கையிலே அவங்க நீராடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அந்த ஐயா சுட்சமாக அவர்கள் மூலம் அந்த சான்றோர் மக்களை பெற்றெடுக்க செய்தாங்க இல்லையா? அப்போ அந்த பண்டூசல் செய்த அந்த முனிவர் எங்களை என்ன செய்ய வேண்டும், ஏற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே சிவபெருமான் சொல்கிறார், அதாவது அவர் நாராயணமூர்த்திகிட்ட சொல்கிறார், இந்த கன்னிமார்கள் கேட்கக்கூடிய வரத்தை தாங்கள் தான் அருள முடியும். ஆகவே நீங்கள் இதற்கு ஒரு உறுதி சொல்லுங்கள் என்று அங்கே அந்த நாராயணமூர்த்தியிடம் சிவபெருமான் சொல்கிறார். சிவபெருமான் சொன்னதுக்கு நாராயணமூர்த்தி என்ன சொல்கிறாங்க, உடனே அந்த அம்மைமார்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க, மடமாதே பெண்ணரசே மடந்தை கிளிமொழியே, தடமான பொய்கையிலே தண்ணீரை சுருட்டி ஈஸ்வருடைய முடியில் நீங்கள் இட்டு கரங்குவித்து. அதாவது தினந்தோறும் நீங்கள் அந்த கங்கையில் உங்களுடைய கற்பின் வெண்மையினால் அந்த கங்கையை பந்து போல திரட்டி சிவபெருமானுடைய திருமுடியில் அங்கே விட்டு நீங்கள் என்ன செய்து வந்தீர்கள், தவமாக இருந்து வந்தீர்கள், நாங்கள் தொண்டு செய்து வந்தீர்கள். அப்போது நான் அங்கே தினந்தோறும் இந்த வேவலை நீங்கள் சிவபெருமானுக்கு செய்கின்றீர்கள். இன்று ஒரு நாள் மட்டும் இதை எனக்கு செய்யுங்கள் என்று நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீர்கள், சிவபெருமானுக்கு அல்லாது பாம்பனையிலே தீழுகின்ற பரந்தாமனுக்கு கூட இந்த ஏவல் வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று நீங்கள் ஒருமித்த கருத்தோடு சொன்ன காரணத்தினால் உங்களுடைய மன உறுதியை கண்டு, ஏன்னா இந்த உறுதி தான் இப்போது அடுத்து வர இருக்கின்ற அந்த கலியை எழிப்பதற்கு தேவையான ஒன்று. அதை உங்கள் மூலம் நான் கண்டுகொண்டேன். அந்த உறுதியை பார்த்து உங்களின் மூலம் இந்த சான்றோர் மக்களை பெற்றெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அப்போது அந்த 7 லோகம் புகுந்து 7 லோக வித்துக்களை எடுத்து அங்கே நான் சான்றோர் மக்களை உங்கள் மூலம் பெற்றெடுத்தேன். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள், பிள்ளைகளை போட்டுவிட்டு தவத்திற்கு வந்துவிட்டீர்கள். அப்போது அந்த சான்றோர் மக்களை எடுத்து தெய்வேந்திரனுடைய பசுக்களை வரவழைத்து அந்த சங்கிலே பால் உமிழ்ந்து கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தேன். மேலும்
அந்த வானத்து அமிர்தமாகிய அந்த அமிர்தத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நான் என்ன செய்தேன், வளர்த்து வந்தேன். அப்போ அந்த தாளம் அதாவது அந்த வானத்தமிர்தம் அங்கே காணாமல் போய்விட்ட காரணத்தினால் அந்த அந்தணனையும் அவருடைய மனைவியும் நான் என்ன செய்தேன், ஒரு பனைமரமாக மாற்றி அந்த தாளத்தில் இருந்து ஊறக்கூடிய அமிர்தத்தை நான் என்ன செய்தேன், கொடுத்து பிள்ளைகளை நான் வளர்த்து வந்தேன். அப்படி அவர்கள் வளர்ந்து வருகின்ற போது அவர்கள் சில மன்னரென கோட்டையிட்டு அங்கே வாழ்ந்து வந்தார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய நேரம் அங்கே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த சான்றோர் மக்களை சிறப்பித்து அவர்களுக்கு பலவித பட்டங்களையும் உதவிகளையும் என்ன செய்தார்கள். இப்படி அங்கே வாழ்ந்து வருகின்ற போது மகாளி அம்மை அந்த சான்றோர் மக்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு திருமணமும் செய்து நிருபத மன்னனுடைய பிள்ளைகளை அங்கே என்ன செய்தார்கள், திருமணமும் செய்து வைத்தார்கள். அப்படி அவர்கள் சீரோடும் சிறப்போடும் பலவித தொழில்களை எல்லாம் கற்று அந்த தொழில்களை எல்லாம் செய்து செல்வச் செழிப்போடு அங்கே வாழுகின்ற அந்த வேளையிலே அந்த சோழ மன்னன் என்ற மன்னன் ஒரு பழியை ஏற்றான். எப்படி? சான்றோர் மக்கள் 2 பேருடைய உயிரை அந்த வைகை அணையிலே கொன்று விட்டான். ஆகவே அதற்கான பாவத்தை ஏற்று அந்த மாகாளியினுடைய சாபத்தினாலும் அந்த சான்றோர் மக்களுடைய மனைவிமார்கள் இட்ட சாபத்தினாலும் அவங்க என்ன செய்தாங்க, அங்கே கல்லாக போய் அந்த கடலுக்குள்ளே அந்த சேர சோழ பாண்டி மன்னர்கள் இருந்தார்கள். அதன் பிற்பாடு கலியினுடைய ஆட்சி அங்கே துவங்குகின்றது. அதற்கு பின் அந்த கலிநீசன் சான்றோர் மக்களை அங்கே பல சாபமிட்டு அடித்தான். எப்படி சாபமிட்டான்? இந்த அனந்தபுரத்தை ஆளுகின்ற கலிநீச மன்னன் அங்கே ஆண்டு வருகின்ற போது எதிரிகள் அவனை படையெடுத்து வருகின்றார்கள் என்பதை அறிந்து, விண்ணீசன் படையெடுத்து வருவதை அறிந்து ஐயாவினுடைய உதவியோடு அவன் வெற்றி கொள்ளுகின்றான். அப்படி வெற்றி கொண்டவுடனே தனக்கு காவலாளியாக மெய்காப்பாளராக ஆட்கள் வேண்டும் என்று கேட்க சான்றோர் மக்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள், மெய்காப்பாளராக நியமிக்கப்படுகின்றார்கள். அவ்வாறு நியமிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த மன்னனுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் மருமகன் நாட்டை ஆளுவான் என்று அங்கே சட்டமிட்டு மன்னன் நாட்டை ஆண்டு வந்தான். அப்படி ஆண்டு வருகின்ற போது மன்னனுக்கு பின்னால் நாட்டை ஆள்வது யார் என்ற ஒரு போட்டி பொறாமை அவர்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்படுகின்றது. அதன் விளைவாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே அந்த மன்னனை என்ன செய்கின்றார்கள், கொண்டு விடுகின்றார்கள். ஆனால் அந்த மன்னனுக்கு மெய்காப்பாளராக யார் நிற்கின்றார்கள், இந்த சான்றோர் மக்கள் இருக்கின்றார்கள். அப்போது மன்னன் நினைக்கின்றான், நமக்கு இங்கே நம்மோடு இருந்து மெய்காப்பாளராக இருந்து காவல் புரிவார்கள் என்று நினைத்தால் அவர்கள் நம்மையே காட்டி கொடுத்து கொண்டு விட்டார்களே என்று தவறுதலாக நினைத்து கொண்டு அவன் என்ன செய்கின்றான், சான்றோர் மக்களுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கின்றான். என்னுடைய குடும்பத்தார்கள் இந்த குவலயத்தை ஆளுகின்ற வரையிலும் நீங்கள் அழுந்தப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்படுவீர்கள், அடிமையாக இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே ஒரு சாபத்தை கொடுக்கின்றார். அந்த நீசனிட்ட சாபமானது சான்றோர் மக்களை மாய வலை போல் அங்கே வளைந்து கொள்ளுகின்றது. இதனால் அந்த சான்றோர் மக்கள் துயரமுற்று துர்க்கலிக்குள் உள்ளாகி அயர்ந்து மிக வாடி ஆள்போல நீசனுக்கு அந்த தாழ்ந்து பணிவிடைகள் அவங்க என்ன செய்து வந்தாங்க. எவ்வளவு உண்மையாக இருந்து பணிவிடைகள் செய்தாலும் அந்த வாழ்ந்து மிக கெட்ட களி, அந்த களியினுடைய தாக்கத்தினால அந்த களியின் பலவித சோதனை வேதனைகளை அங்கே கொடுத்து அவர்களை துன்பப்படுத்தினார். அப்போ அந்த யாருமற்றார் போலே இந்த சான்றோர் மக்கள் என்ன செய்தார்கள், அலைந்து வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். அம்மையாக நீங்கள் இருக்கின்றீர்கள், தந்தையாக நான் இருக்கின்றேன். ஆனால் அப்பன் இல்லை என்று அந்த நீசனெல்லாம் அடித்து துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி பல இன்னல்களையெல்லாம் என்ன செய்தார். நீங்கள் இவ்வளவு காலம் என்ன செய்துட்டீங்க, தவமாக இருந்துட்டீங்க. நானும் ஒரு பரதேசி போல் என்ன செய்துட்டே நடந்து வந்தேன். இப்போ அந்த சான்றோர்களுடைய துயரத்தை கேட்குறதுக்கு யாருமே என்ன செய்யலை, இல்லை. இப்போது இந்த சொர்பத்தோடு நம்ம அங்கே போனால் அங்கே அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கலிக்குள்ளாடி நம்ம என்ன செய்யணும், அகப்பட்டுருவோம். அதனால் பொய் சொரூபம் கொண்டு நம்ம போகணுன்னாலும் அந்த சான்றோர் மக்களை பார்க்கணுன்னாலும் என்ன செய்யணும், ஒரு பொய் சொரூபம் கொண்டு தான் என்ன செய்யணும், போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன செய்கிறாங்க, அம்மைமார்களோடு சொல்கிறாங்க. அம்மைமார்களோடு சொன்ன உடனே அம்மைமார்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியே தரையில் விழுந்து தலையில் அடித்து அழுகிறாங்க. எப்படி அழுதாரே பெண்கள் அறுவிரைகள் தானிடாக, ஐயையோ என் மக்கள் 5-2 ஆனதிலே
இந்த சோழ மன்னன் 2 பேரை கொன்னுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஓலமிட்டு அழுகின்றார்கள். இப்படி அவர்கள் ஓலமிட்டு அழுது அந்த சோழனுடைய வம்சமே என்ன செய்யணும், அழிந்து போக வேண்டும், அந்த சோழனுடைய ராஜ்ஜியத்தில் அங்கே பகலிலே நரி ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க சாபம் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிடலாம் நாங்கள் பிள்ளைங்களை போட்டுட்டு வந்தோம். ஆனால் அந்த பிள்ளைங்களை ஒன்று போல் நீங்கள் வந்து என்ன செய்யலை, பாதுகாத்து வளர்க்காமல் இப்படி 2 பேரை சோழ மன்னன் கொல்லும்படியாக ஆகிவிட்டதல்லவோ, இது என்ன காரணம், பாவ வினையோ அந்த பழவினையோ என்று நாங்கள் கற்பையெல்லாம் இழந்தோம் என்று தவமாக இருந்தோம். ஆனால் எந்த வினையின் காரணமாக இப்படி எங்களுடைய பிள்ளைகள் இறப்பதற்கு காரணமாகி விட்டது என்று அங்கே அவர்கள் அழுது புலம்புகின்றார்கள். நாங்கள் கன்னிகளாக இருக்கின்ற போது எங்களுடைய கற்பை இழந்து விட்டோம் என்றல்லவா நாங்கள் தலை கவிழ்ந்து வேதனைப்பட்டு துன்பப்பட்டு நாங்கள் தவத்திற்கு வந்தோம். அப்படி இருக்க இந்த 2 பேர் சான்றோர் மக்களையும் அங்கே கொண்டு விட்டான் என்று சொல்லீர்களே, அந்த வம்சங்களெல்லாம் தீயாவி கொண்டு செத்து விடாதா, அந்த எங்களுடைய மக்களை இடுக்கம் செய்து அடித்த அந்த சோழன் ஊரில் பகலில் நதி ஓடாதா, அந்த வெளிச்சோழ மன்னனுடைய வம்சங்களெல்லாம் என்ன செய்யணும், வன்னரகில் வீழாதா, நீச குலங்கள் நெருந்தரன தான் ஒழிந்து தோச பொலிக்குழியில் அங்கே தோயாதோ என் சிவனே என்று அங்கே அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். ஏன்னா நாங்கள் பெற்ற பிள்ளைங்களை பெற்ற இடத்துல போட்டுட்டு வந்துட்டோம். அந்த பிள்ளைங்களுடைய பேருடம்போ நிறமோ அவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி அவர்கள் வளர்ந்து பேசி தெரிந்தார்கள் என்ற எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் என்ன செய்தோம், தவமாக இருந்தோம். ஆனால் அதற்குள்ளாடி இந்த நீச மன்னன் இப்படி கொண்டு விட்டானே, ஆகவே அவனுடைய நாட்டிற்கு அழிவு வர வேண்டும், அவனுடைய வம்சத்தார்கள் இனி இந்த நாட்டை என்ன செய்யக்கூடாது, ஆழக்கூடாத வண்ணம் அழிவு வர வேண்டும், அந்த அவனுடைய நாட்டிலே பகலிலே நரி ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றார்கள், சாபம் கொடுக்கின்றார்கள். அப்படி சாபம் கொடுத்த உடனே அங்கே சாபம் கொடுத்துட்டு இன்னும் அழுறாங்க. அதாவது கொதிக்குதே கும்பி மிக குமுறி அழுகுதே எங்களுடைய கண்மணிகளை காணாமல். இப்போ 2 பிள்ளைங்க இறந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களில் யார் பெற்ற பிள்ளையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. 7 கன்னிமாரில் யார் பெற்ற கண்மணியோ கோளுரைத்து பாவி கொண்டானே என் சிவனே, கொண்டவன் தான் இன்னும் அந்த கொடு நரகில் வீழாமல் இன்னும் இருக்கிறானா அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, சாபமும் கொடுக்குறாங்க. அவனுடைய ஆவியை கண்டால் ஆக்கினைகள் செய்துடுவோம். இப்போ எங்கள் பிள்ளைங்களை கொன்னவன் இப்போ இங்கே வந்தான் அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரண மக்கள் சொல்கிற மாதிரி தான், எங்கள் பிள்ளையை இப்படியெல்லாம் பழிப்பாவம் செய்தவன் இப்போ என் கண்ணுக்கு முன்னே வந்தானா அவனை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு ஒரு ஆவேசமாக சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆவியை கண்டாலும் ஆக்கினைகள் செய்திடுவோம். மக்கள் 2 பேர் அவங்கள அந்த இறந்தாங்க இல்லையா, அந்த 2 சான்றோர் மக்களும் திருமணம் முடிந்து வாழ்ந்தவங்களா. அப்படி அவங்க திருமணம் முடிந்து வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கன்னியர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் மனம் சடைத்து வாடுவாரே. அவங்க வந்து அந்த கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்ட உடைமை கலட்டாது இருப்பாரோ. இந்த இட்ட உடைமை கலட்டாது இருப்பார்னா என்னது, அவங்க மங்களகரமான அடையாளங்கள் அணிந்திருப்பாங்க இல்லையா, அதாவது பூப்பட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அணிகலங்கள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஆபரணங்கள் அணிகலங்கள் இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவங்க நீக்கக்கூடாது, இதையெல்லாம் கலட்டக்கூடாது. காரணம் என்ன, அந்த சான்றோர் மக்கள் மீண்டும் அவங்க வந்து என்ன செய்யணும், எழுந்து வர்றதுக்கு நீங்கள் வரம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேலும் சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, இந்த பெண்களுக்கு இந்த நினைவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அவங்களுடைய அந்த மங்கள அடையாளங்களை கலட்டாமல் இருப்பதற்குரிய புத்திதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொடுத்து அந்த பெண்ணரசை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர்கள் வேண்டி நிற்கின்றார்கள். மேலும் இந்த பண்டாரமாகிய நாராயணமூர்த்தி எங்களை வந்து இவ்வளவு துன்பத்திற்கு ஆழ்படுத்திய காரணத்தினால் வனத்தில் வந்து எங்களுடைய வாட்டமெல்லாம் அங்கே தீர்ப்பிறந்து நாங்கள் பிரியமற்று தவம் இருந்தோம். ஆனால் இப்போது எங்களுடைய உடலெல்லாம் மெய்யெல்லாம் தளருதே, கன்னி பருவமதிலே கைமோசமானதினால் உண்ணி மனதில் நாங்கள் என்ன செய்தோம், தவம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாராமல் அவர்களை பாதுகாக்க தவறி அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்றீர்களே. ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்,
அந்த ஜடத்தோடு எழுப்பி தரணும். எப்படி அவங்க இறக்கும்போது இருந்தாங்களோ அந்த நிலையிலே அவங்கள என்ன செய்யணும், எழுப்பி தர வேண்டும். எங்களையும் மக்களையும் வைத்து எங்களை ஈடடித்து அந்த மாமுனிவராகிய நாராயணமூர்த்தியே வந்து எங்களை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இங்கே வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழுது புலம்புறாங்க. எப்படி புலம்புறாங்க அப்படின்னா, அதாவது பாவி கெடுவான் பழி செய்வான் என்று சொல்லி நாங்கள் தாவி எங்கள் மனம் சற்று மரியாதை, இப்படி ஒரு அநியாய பாவம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மனசுக்கு ஒரு அளவு கூட தெரியாமல் போயிட்டதே. இந்த சங்கை அழிக்க தலையெடுத்த கூத்த. ஏன்னா இவர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி செய்யாமல் இருந்திருந்தா, நாராயணமூர்த்தி இதை செய்யாமல் இருந்திருந்தா எங்களுக்கு இந்த துன்பங்களெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கோம். நச்சுக்கலையாய் நாங்கள் வாழுகின்ற இடத்தில் சச்சுருவமிட்டு சதித்தாரே. ஏன்னா நேருக்கு நேராக வந்து ஒரு உருவத்தோடு வந்திருந்தா இவங்களை ஏமாற்ற முடிஞ்சிருக்காது. ஆனால் அவர் அனலாக இருந்து தான் அவங்களுடைய மனதை என்ன செய்கிறாங்க, மாற்றுறாங்க. அப்படி சச்சுருவம் இட்டு இவர் என்ன செய்தார், சதித்தாரே. எங்களுக்கு எண்டாய் சிவன் நீர் இங்கே இவரை படைத்தீர், கங்கையொளி சிவனார் கேட்டு மகிழ்ந்தாரோ. இத்தனை கூத்தெல்லாம் இவர் செய்வதையெல்லாம் பார்த்துவிட்டு கூத்துவன் போல் தோன்றி இங்கே கோலம் கொண்ட பண்டாரம், இனி எங்கள் பிள்ளை ஏழ்வரை என்ன செய்யணும், மனுவேழும் குறையாமல் மக்கள் வழியெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும், தர வேண்டும். அந்த குறையாமல் தந்து குவலயத்தை மக்களுக்கு திறவான தங்க திருமுடியும் செங்கோலும் கொடுத்தங்கள் மக்கள் குவலயத்தை ஆண்டிருக்க செய்ய வேண்டும். அப்படி உடனே எங்களுக்கு இதை நிறைவேற்றி தரணும். இல்லை நிறைவேற்றி தரல அப்படின்னு சொன்னால் இந்த 7 பெண் பாவத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, ஏற்பீர்கான் பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மைமார்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாடு கடத்தாமல் நடத்தி மிகத்தாரும் எங்களையும் கற்பனைத்து எங்களுடைய இந்த வனத்திலே மங்கள சோபனம் மறந்து மயிர் விரித்து தூங்காமல் வாடி நாங்கள் தினமும் இந்த கானகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் பட்டோம். ஆங்காரம் மறந்து அவனை ஆசை மறந்து தலைவிரித்து கலையை சதமென்று எண்ணாமல் உலகின் மெழுகது போல இந்த ஊர் வனத்தில் நாங்கள் இருந்தோம். ஏன்னா நாங்கள் தூங்கலை, எங்களுக்கு ஒரு ஆசைபாசம் எதுவும் கிடையாது. எங்களுடைய உடலை நாங்கள் வந்து அழகுபடுத்தி நாங்கள் பார்க்கல. நாங்கள் பிரித்து அந்த தலையை நாங்கள் அடுத்தது கோரி அதை வந்து அழகுபடுத்தலை. மேலும் வெயில் என்றோ பனி என்றோ மேகம் என்றோ சூரியனுடைய ஒளி என்றோ காற்று என்றோ எதையுமே இல்லாமல், எதை பற்றிய எண்ணமும் இல்லாமல் இந்த குயில் கூவுகின்ற வனத்தில் சிங்கம் புலி கரடி எல்லாம் அந்த கொடிய மிருகங்கள் வாழ்ந்து வருகின்ற வனத்தில் ஒருவருடைய முகம் ஒருவர் பாராதவண்ணா நாங்கள் என்ன செய்தோம், தவம் இருந்தோம். அப்படி எங்களுக்கு நாங்கள் தவமிருந்து இந்த காட்டில் நீர் செய்த மாயமதால் இனி எங்கள் 7 வரையும் என்ன செய்யும், இந்த அநியாயம் அடக்கி மக்கள் வம்சத்தை, அதாவது கலிநீசனை வெல்ல வேண்டும். கலிநீசனை வென்று இந்த அநியாயம், அதாவது நாட்டை இந்த யுகத்தை நிறைவு செய்து மக்களோடு எங்களையும் ஒன்று போல் வைத்து தர்மயுகத்தில் என்ன செய்யணும், அரசாள வேண்டும். அந்த அரசாளக்கூடிய காலம் வரையிலும் நீங்களும் எங்களை போல் என்ன செய்வீங்க, சுகமற்று இருப்பீர்கான் பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை நாராயணமூர்த்திக்கு கொடுக்குறாங்க. ஒரு சாபத்தை கொடுத்த உடனே அந்த மழு வரைக்கும் உங்களுக்கு இந்த துன்பந்தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க சாபம் கொடுத்தோன்னே நாராயணமூர்த்தி சொல்கிறாரு, பெண்ணே உங்களுக்கு இந்த சாபம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்ததோ தெரியவில்லை. ஆனாலும் நீங்கள் இட்ட சாபமும் இந்த சிவபெருமான் எனக்கு பண்டு ஒரு சாபம் பகிர்ந்திருந்தார். எப்படி, முதல் யுகத்தில் அந்த குரோணி என்ற அசுரன் தோன்றுகின்ற போது அந்த குரோணியை 6 துண்டுகளாக வெட்டி அழிக்க வேண்டும் என்று நாராயணமூர்த்தி தவமாக இருக்கின்ற போது இந்த சிவபெருமான் சொல்லியிருந்தார், இந்த குரோணியினுடைய 6 துண்டும் யுகங்கள் தோறும் பிறவி எடுக்கும். அப்போது நீ நல்லவராக தோன்றி அவர்களை என்ன செய்ய வேண்டும், வதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஏற்கனவே அனுப்பியிருந்தார். அது அங்கே சொல்லியிருந்தார். அந்த சாபத்தின்படி இப்போது இது வந்து என்னது, இந்த சாபமும் நீங்கள் சொல்லக்கூடிய சாபமும் ஒத்து போயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த எனக்கு சாபம் தரணும் அப்படிங்கிற எண்ணம் பிரம்மா அமைத்த அந்த விதியின்படி தான் அமைந்திருக்கிறது, அல்லாமல் வேறு எதுவும் இல்லை. இந்த துன்பம் எனக்கு இந்த கலியை வெல்றது வரைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் என்று சொல்லி அங்கே அந்த பெண்களிடம் சொல்லுகின்றார். மேலும் சொல்லுகின்றார், பெண்களே எல்லோரும் பூலோகத்தில் பிறக்கணும். அப்போ எல்லாரும் பூலோகத்தில் பிறக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் உங்களுக்கு இருக்கிறதுக்கு சம்மதம்
சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கின்றார். அப்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது அந்த அந்த மேலே அவங்க கேட்குறாங்க, மக்கள் 2 பேரை கொன்னுட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போது அந்த மக்கள் 2 பேரும் மீண்டும் பிறவி செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிறத அடுத்தது பிரம்மதேவரை அழைத்து கேட்குறாங்க. அப்போது அந்த கொண்டாரே சோழன் குறுநன்றியை மறந்து கொண்டாரே அந்த சென்றாரே மக்கள் சென்ற உயிர் எவ்விடங்கான், அந்த மக்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்க பிறவி செய்யப்பட்ட விட்டார்களா, அவர்களுடைய பிதரெல்லாம் மீண்டும் மற்ற சான்றோர் மக்கள் பெற்று பெருகி இருப்பது போல் பெருகிவிட்டதா என்று கேட்கின்றார்கள். அப்போ யார்கிட்ட கேட்குறாங்க? இதை பிரம்மதேவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு, அதாவது இறந்த பிள்ளை 2 ஏற்ற உயிர் ஆனதையும் அறந்தழைக்கும் கையிலே அறைக்குள் அடைத்து வைத்திருக்கிறேன். அவங்கள நான் என்ன செய்யலை, பிறவி செய்யலை. அந்த உயிரை நான் கையில் அறையில் அடைத்து வைத்திருக்கிறேன். இது மாலினுடைய பிள்ளைகள் என்று தெரிந்த காரணத்தினால் ஒருத்தர் யார், அந்த தெய்வலோகத்தை சார்ந்த முனிவர்களோட பரலோகத்தை சார்ந்த முனிவருடைய உயிர், இன்னொன்று சிவலோகத்தை சார்ந்த அந்த சித்தர்களாகிய வானவருடைய உயிர். இப்படி இந்த 2 உயிரும். ஆகவே அவர்களே நம்ம நாராயணமூர்த்தியினுடைய அனுமதி இல்லாமல் பிறவி செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, அந்த 7 லோக சான்றோர்களாக பிறவி செய்யப்பட்டிருக்கிறவங்க இந்த சான்றோர் மக்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாது, இவர்களை பிறவி செய்ய முடியாது என்ற காரணத்தினால் இப்போது நான் அவங்களை அடைச்சி வச்சுருக்கிறேன், அந்த அவர்களுடைய ஆன்மாவை பாதுகாத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே இன்னும் அவங்களுக்கு அழுக வருது. என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைங்களை நாராயணமூர்த்தி காத்து கொள்ளாமல் அவர் பாதுகாப்பார்னு விட்டுட்டு வந்தோம். அவர் காக்காமல் அந்த பிள்ளைங்களை என்ன செய்துட்டார், அங்கே கொல்லப்பட்டு விட்டார். அந்த மக்கள் 2 பேர் இறந்து போனாங்க. நீங்கள் அந்த பிள்ளைங்களை படைக்காமல் போயிட்டீங்களே அப்படின்னு பிரம்மாவுக்கு மேலே கோபப்பட்டு அழுது புலம்புறாங்க. அதாவது இன்றைக்கி அந்த 7 மக்கள், அந்த 2 சான்றோர் மக்களும் இறந்த உடனே மீண்டும் நீங்கள் பிறவி செய்திருந்தா மற்ற 5 சான்றோர் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படி கொப்பு கிளைகளாக அவங்களுடைய இனங்கள் எப்படி பெருவி இருக்குது, அதுபோல் இவங்களும் கொப்பு 100,000 போல் அங்கே கொடி பிதிராக தோன்றியிருப்பார்கள் அல்லவா. ஆனால் அவர்களுடைய வம்சம் அங்கே என்ன செய்திருக்கோம், ஒன்றாக அந்த தலைமுறையாக அவங்க பிறந்த அந்த பிதர்கள் என்ன செய்திருக்கோம், கூடியிருக்கும் அல்லவா, நீங்களும் கெடுத்து விட்டீர்களே என்று அங்கே என்ன செய்கின்ற அந்த அம்மாமார்கள் அழுது புலம்புறாங்க. காவி கெடுத்தான் படையாமல் நேர்கெடுத்தீர், தாவி கெடுத்தான் சள கலியன் மாபாவி. ஒரு கலியன் அங்கே கொன்று அவன் கஷ்டப்படுது, பாதுகாக்க தவறியது நாராயணமூர்த்தி செய்துட்டாரு, படைக்காமல் விட்டது உங்களுடைய தப்பு. இப்படி 3 பேரும் சேர்ந்து எங்களுடைய பிள்ளைங்களை எப்படி நீங்கள் அநியாயம் செய்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அழுது புலம்புகின்றார்கள். இப்படி இவர்கள் அங்கே அந்த செய்ய அழுது இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஐயா சொல்கிறாங்க, அதாவது மனுவோரை பூமியிலே வைகை கூட்டோடு, வைகை அணையை உடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த சான்றோர் மக்கள் என்ன நிலையில் இருந்தாங்களோ அந்த நிலையிலே நான் அவங்கள எழுப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சிருக்கிறேன் இருக்கிறேன். அதனால் செவ்வாக நேரம் இப்போ திடீரெனவே படையும். அந்த மக்களுடைய அந்த இனத்தை என்ன செய்யுங்க, மீண்டும் பிறவி செய்யுங்க, திடீர்னு படைங்கன்னா அந்த நிறைய பெருகணும் இல்லையா. அந்த மற்ற சான்றோர் மக்கள் எப்படி பெருகி அவர்களுடைய இனம் பெருகி இருக்கிறதோ அதுபோல் இவங்களே நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ அங்கே படையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுக்கின்ற. அதன்படி அந்த பிரம்மதேவரும் இந்த சான்றோர் மக்களே அங்கே பிறவி செய்கின்றார்கள். அப்படி அவர்கள் அங்கே பிறவி செய்து நன்றி என்று பிறவி செய்தனராம். பிரம்மதேவர் அப்படி பிறவி செய்திருக்கின்ற அந்த தருணம் அங்கே பிரம்மதேவர் பிறவி செய்கின்றார். பிறவி செய்த உடனே நாராயணமூர்த்தி அம்மைமார்களிடம் கேட்கின்றார், அதாவது நீங்கள் கேட்டதற்கு நிர்ணயங்கள் கண்டீரோ, இனி நான் கேட்கக்கூடியதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்டபடி பிள்ளைங்களை பிறவி செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியாச்சு. அந்த பிள்ளைங்களை பிறவி செய்ய பிரம்மதேவர் தயாராகிவிட்டார். ஆனால் இப்போது 7 பெண்களும் நீங்கள் என்னோட என்ன செய்யுங்க, நீங்களும் மீண்டும் பிறக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்களுட நாதா இமையாளும் ரத்தினமே, செங்கருட வாகனவா தேவி மணவாளா, நீர் நிச்சயித்த நினைவு போலே சீர்பதன் முதலாய் தெரியாத சூழ்ச்சியரே, எங்களை பூலோகத்தில் எங்களுடைய வழிகுலத்தில் மங்களமாக பிறவி வகுப்போம் என உரைத்தீர். அப்படியே நாங்கள் போய் வரந்தா
எங்களுக்கு வந்து பிறவி அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்களும் போய் பிறக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி நாங்கள் போய் பிறந்தால் எங்களுக்கு என்ன வரக்கூடாது? இறப்பு வல்லாத நாயகமே, நீர் வந்து ஏற்கக்கூடிய நாள் வரையிலும், என்றைக்கு நீர் வந்து எங்களை ஏற்றெடுத்து தன்மீக வாழ்வை அருளுறீங்களோ அந்த நாள் வரையிலும் எங்களுக்கு என்ன வரக்கூடாது? மாதவிடை மாமனங்கள் மலர்ந்தரக்கம் இல்லாமல், சீதமாய் மனுவோர்க்கு அங்கே உறவாடி சேராமல், மூடாமல் கலைகள் முடிமினுக்கி சேராமல், பாடாமல் அந்தி சந்தி படுத்து உறங்காமல், நன்மை அறியாமல் நடிப்பேச்சு கேளாமல், திண்மை அறியாமல் தீன் ரசத்தை தேடாமல், கொய்து புறவை குளித்து மூடாமல். அதாவது நீர் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் வரையிலும் எங்களுக்கு வளர்வு என்பது வரக்கூடாது. நாங்கள் என்றைக்கும் எப்படி இருக்கணும்? சிறு கன்னியர்களாகவே இருக்கணும். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் யாரு கூடவும் வந்து என்ன செய்யக்கூடாது? உறவாடி ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆளாகக்கூடாது. அப்படி ஆளாகாமல் நாங்கள் என்ன செய்யணும்? வர வேண்டும். அது மட்டும் இல்லை, காலை மாலை என்பது இறை வழிபாட்டை தவிர வேறு உலக சிந்தனைக்குள் எங்களுடைய மனம் என்ன செய்யக்கூடாது? அகப்பட்டு விடக்கூடாது. மேலும் எங்களை வந்து அழகுபடுத்தி பார்க்கணும். நல்லா அந்த கலியுக மாய்கைக்குள் ஒரு பகட்டு, அந்த பகட்டுக்குள்ளே நாங்கள் என்ன செய்திடக்கூடாது? அகப்பட்டு விட்டுறக்கூடாது. அதான் நம்மை அழகுபடுத்தி பிறர் நம்மை அங்கே ரசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பகட்டான நிலைக்கு நாங்கள் என்ன செய்திடக்கூடாது? போய்விடக்கூடாது. ஒரு யாரிடமும் நன்மையான ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு பேச்சு. ஏன்னா கலியுகத்தில் எல்லாமே வந்து உண்மை இருக்காது, எல்லாமே பொய் தான். பகட்டாக பேசுகிறதா தான் இருக்கும். உண்மையான உள் அன்போடு பேசக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வந்து என்ன செய்திடக்கூடாது? அமைந்து வரக்கூடாது. தான் நன்மை அறியாமல் நலிப்பேச்சு அறியாமல், திண்மை அறியாமல் தீன் ரசத்தை, நல்ல ஒரு பண்டங்கள், ஒரு ருசியாக சாப்பிடக்கூடிய ஒரு நிலை, இதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கொய்து புடவை கொக்குளித்து சூடாமல், நாங்கள் வந்து அழகாக எங்களை அழகுபடுத்தி ஆடை ஆபரணங்களெல்லாம் போட்டு அழகுபடுத்தி வாழக்கூடிய ஒரு நிலையும் என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கு வரக்கூடாது. மயிறு வளர்க்காமல் மனது வேறு எந்த எண்ணமும் இல்லாமல், மனதில் வந்து எந்த எண்ணமும் என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கு வரக்கூடாது. கங்கை திரளாமல் கூர் உடம்பு வீசாமல், நாங்கள் என்றைக்கும் கன்னிகளாக இருக்கணும். எங்களுக்கு சாதாரண மானிடர்கள் வளர்ந்து அந்த பருவ வயதை எட்டுகின்ற போது உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை போன்ற ஒரு நிலை என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கு வரக்கூடாது. பக்குவ நியாய பருவம் வந்து வாய்க்காமல், அந்த மாதிரியான பக்குவ வயதுகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. மிக்குவமான மிகு வாழ்வு, அதனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த பூலோக வாழ்வு எங்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது? வாய்க்கக்கூடாது. நாங்கள் இந்த பூலோகத்தில் வந்து அந்த வாழ்க்கையை, இந்த பூலோக வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க கூடாது. அந்த நிலை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் என்றைக்கும் கன்னிகளாக சிறு பிள்ளைங்களாக தான் என்ன செய்யணும்? இருக்கணும். மேலும் சுற்றுக்கிளைகள், இப்போ நாங்கள் வந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு இது எங்களோட சொந்தங்கள், இது எங்களுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து யார் என்ன செய்யக்கூடாது? உறவு பாராட்டாத ஒரு நிலை என்ன செய்ய வேண்டும். எங்களை வந்து யாருமே என்ன செய்ய வேண்டாம்? அன்பு காட்டக்கூடாது. அதாவது தொற்று கிளைகள் தொடுத்தன்பு கொள்ளாமல், ஒற்று பிதற்றாமல், ஒருவர் முகம் பாராமல். இவங்கெல்லாம் உறவுக்காரங்க, இவங்கெல்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு உறவாடி அதில் சந்தோஷம், அது இன்பம், இதுதான் உலக வாழ்க்கை அப்படின்னு நாங்கள் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம். அல்லல் நோய் பிணிகள் அனுபோலும் வராமல், தொல்லை வராமல், சுகம் மிக வராமல், இந்த விதிப்படியே எங்களுக்கு வேறு எந்த தொந்தரவோ தொல்லைகளோ என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இப்படி எதுவுமே வராமல் எங்களை நீங்கள் என்ன செய்ய வேணும்? காத்துக்கொள்ள வேண்டும். எப்போ வரைக்கும்? நீங்கள் வந்து எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் வரையிலும் நீங்கள் எங்களை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? அந்த நாராயணரிடம் கேட்கின்றார்கள். அப்போ கேட்டவுடனே ஐயா சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த நிலைப்படியே நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நீங்கள் கேட்டபடியே நீங்கள் என்ன செய்வீங்க? வாழ்ந்து வருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுக்குறாங்க. விடை கொடுத்துட்டு மேலே அந்த அம்மைமார்கள் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் போய் எங்கே பிறக்கிறோம்? அதாவது சான்றோர் மக்களுடைய வழியில் தான் போய் பிறக்க சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அங்கே போய் பிறந்தா நீங்கள் எப்போ எங்களை ஏற்றெடுக்க வருவீங்க? அந்த தருணத்தையும் எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போது ஐயா சொல்கிறாங்க, அதாவது 1008 அம்பலமும் ஆன திருப்பதியில் வாயுதமாய் ஓர் அம்பலமும் வளர்ப்பதி ஒன்றெனவும். இப்போது இறைவன் வந்து பல நாமங்களில், இப்போது நம்ம யுகங்கள் தோறும்
இறை வழிபாடு பல நிலைகளில் செய்யப்பட்டு வருகின்றது. அந்தந்த காலத்திற்கு ஏற்ற நிலையில் அந்த அத்தனையும் இப்போ இந்த கலியுகத்தில் என்ன செய்கிறாங்க, மக்கள் வழிபட்டுட்டு வர்றாங்க இல்லையா. கந்தாவதாரம் வழிபாடு நடக்கிறது, வழிபாடு நடக்கிறது, கிருஷ்ணாவதாரம் வழிபாடு நடக்கிறது. அப்போ இது ஒவ்வொன்றும் மக்கள் ஒவ்வொரு பெயரில் பல பெயரில் வந்து வழிபடுறாங்க இல்லையா. அம்மையந்தம், அதாவது இந்த பெண் தெய்வங்கள் சக்திகளாட்டு பெயர் சொல்லி வர்றாங்க. ஆண் தெய்வங்களையே அதை வந்து பல பல பெயர்களில் வந்து என்ன செய்கிறாங்க, வழிபட்டு வர்றாங்க. அப்போ எத்தனை இருக்குது, 1008 அம்பலம், 1008 நாமங்களோட இறை வழிபாடு என்ன செய்து கொண்டிருக்கின்றது, நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த கலியுகத்தில் இந்த 1008 அம்பலமும் எப்படி மாறணும், ஆன திருப்பதி ஒன்றுன்னு வரணும். அப்போ அதாவது வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்த பிற்பாடு வைகுண்டருடைய அந்த ஆட்சிக்குள் எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு குடைக்குள் வர வேண்டும். அந்த ஒரு குடைக்குள் மக்கள் எல்லோரும் ஒருமித்த உடனே அந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்து கலியுகத்தில் இப்படி வாழ்ந்தால் கலியை அழிக்க முடியும், ஆகையால் முந்தைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் தேவையில்லை என்ற நிலையை கடந்து மக்கள் என்ன செய்யணும், ஒரு முகமாக வருகின்ற போது நான் உங்களை என்ன செய்வேன், வந்து ஏற்றெடுப்பேன். அது மட்டும் இல்லை, கங்கையுட கண்ணும் கேள்வி மன்னர் தான் சாவோம், சங்கை எழுந்து தலையாண்டு அவ்வாண்டே விடுவோம். இந்த உலகத்தை இதுவரை ஆட்சி செய்கிறது எது, பல மன்னர்கள் ஆட்சியெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஆட்சி என்ன செய்கிறோம், போயிடும். சொன்ன மாதிரி ஆண்டி பெற்ற மக்கள் தான் அரசாட்சி ஆகுதப்பா அப்படின்னு சொன்ன அந்த நிலை வருகின்ற தருணம் உங்களை வந்து நான் என்ன செய்வேன், ஏற்றெடுப்பேன். ஏன்னா இந்த உலகை ஒரு குடைக்குள் ஒரு சொல்லுக்குள் இறைவன் ஆளக்கூடிய, வைகுண்டர் ஆளக்கூடிய தர்மீக ஆட்சி மலரக்கூடிய அந்த தருணம் வருவேன் தென் சொற்க வடமேற்கு மூலையிலே லிங்கம் ஒன்றிலே 3 இணையாக தோன்றிய பின். லிங்கம் ஒன்றிலே 3 இணையாக தோன்றிய பின் அப்படின்னு சொன்னால் என்ன, அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு 3 நாமங்களோடு இருந்த இறைவன், அதாவது ஆக்கல் படைத்தல் காத்தல் அப்படிங்கிற நிலையில் இருந்த அந்த இறை சக்தியானது இப்போது வைகுண்டம் என்ற நிலையில் என்ன செய்திருக்கின்றது, ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற அந்த தருணம் எங்கும் பிரகாசம் 8 அவ்வாண்டு, எல்லாம் வைகுண்ட ஒரு ஆள் தான் கடவுள் ஒருவர், அதாவது ஒரு வழிபாடு. அந்த நிலை வந்து மக்களுடைய மனதில் வரக்கூடிய அந்த தருணம் என்ன செய்வேன், நான் வருவேன், வந்து உங்களை ஏற்றெடுப்பேன். கண்டிருனே நான் வருக காரணம் அநேகம் உண்டு. இது மட்டும் இல்லை, இன்னும் நான் வர்றதுக்கான காரணங்கள் அநேகம் உண்டு. அதை வெண்டிரைக்கக்கூடாது மெல்லியரை, அது எப்பப்போ வருவேன், எந்த தருணத்தில் நான் இது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போவே என்ன செய்ய முடியாது, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. அது அந்தந்த தருணத்தில் தான் நடக்க வேண்டியது நடக்கும். அது வரையிலும் நீங்கள் என்னை நினைத்து ஒரு நினைவாக இருங்க. ஐயா சொல்லுவாங்க, ஒரு புத்தியா என்னை உள்ளன்பு கொண்டோருக்கு புது புத்தி ஈண்டு பூலோகம் ஆள வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதேபோல் நீங்கள் என்ன செய்யணும், ஒரே நினைவோடு என்ன நினைத்து என்ன செய்யுங்க, இருங்க. இத்தருணம் கேட்ட இப்பொழுது, இப்போ நான் இந்த தருணத்தை எல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த தருணம் வருகின்ற வரையிலும் நீங்கள் என்ன செய்யணும், வடக்கும் வடமேற்கும் கால் நீட்டாதுங்கோ, வடமேற்கும் மேற்கும் வடக்கும் கால் நீட்டாதுங்கோ என்று அந்த கன்னியர்களுக்கு என்ன செய்கிறாங்க, அங்கே தருணத்தை சொல்லுகின்றார். தருணத்தை சொல்லி அப்போ அந்த அம்மமார்கள்லாம் என்னை அகமகிழ்ந்து கொண்டாடுறாங்க. அகமகிழ்ந்து நல்லதுகான் எங்களையும் நாயகமே நேர்படையும் வல்ல பெருமானே மறைமுதலே என்று ஐயாவுடைய பாதத்தை பணிந்து நிற்கின்றார்கள். நாங்கள் இனிமேல் பூலகில் பிறவி எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே எங்களை எப்படி பிறவி செய்ய வேண்டும் என்று தாங்கள் நிச்சயித்திருக்கின்றீர்களோ அதன்படி எங்களை பிறவி செய்யுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அம்மைமார்கள் ஐயாவினுடைய பாதத்தை பணிந்து நிற்கின்றார்கள். அப்போது அந்த அம்மைமார்கள் ஐயா அந்த 7 பேரையும் திடமான பூமியிலே செய் தர்ம வழியில், அதாவது அந்த தர்ம சான்றோர் மக்கள் வாழ்ந்து வருகின்ற அந்த தர்ம நெறி தவறாது வாழ்ந்து வருகின்ற அந்த வழியில் என்ன செய்கிறாங்க, பிறவி செய்கின்றார்கள். அவ்வாறு அங்கே பிறவி செய்து பிறந்தார்கள் மூவர் பிறந்தார், பிறவி செய்தார் மூவர் பிறந்தார் கன்னியர்கள். யார் எப்படி மூவர்கள் யாரெல்லாம், சிவன் பிரம்மா விஷ்ணு இல்லையா. பிரம்மதேவர் உரு கொடுக்க, சிவன் உயிர் கொடுக்க, அங்கே நாராயணமூர்த்தி காத்தல் அந்த செயலை செய்து இந்த அம்மைமார்கள் என்ன செய்கிறாங்க, பூமியில் பிறவி செய்கின்றார்கள். அவ்வாறு பூமியில் பிறவி செய்து எப்படி இனி அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள், அடுத்து அவர்களை எப்போது ஏற்றெடுப்பார்கள் என்பதெல்லாம் நம்ம ஆகமம் சொல்ல போகின்றது. இனி இதனை தொடர்ந்து என்ன வரப்போகுது அப்படின்னா, மாகாளி அம்மைக்கு சிறை எப்படி அருளப்படுகிறது அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இப்போ இன்றைய பகுதியில்
அம்மைமார்கள் பூதையில் பிறவி செய்யப்பட்டார்கள் என்ற இடத்தில் நம்ம இந்த பாவாட பகுதி நிறைவு பெறுகின்றது. ஐயா உண்டு.